இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா, நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தா மாசமாயிட்டாங்க. அதாவது கர்ப்பமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம சாரதா இருக்காங்கல்ல, அவங்களோட உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஆண்டாள், அழகர் வந்து வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க. நம்ம ஆண்டாள் கூட வந்து அந்த ஒரு 4, 5 ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்றாங்க, "நீ ஒண்ணும் பயப்படாத ஆண்டாளு, இந்த வட்டம் நீ தான் ஜெயிக்க போற" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி அவங்க வாய மூடியிருக்காங்க. பார்த்தா ஆண்டாள் வந்து மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறாங்க. "ஐயோ! ஆண்டாள் என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து பதர்றாங்க. உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, "டேய் சும்மா இருடா. அவ வந்து ஏதாவது நடிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க அப்பன் மாரி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் பாட்டி சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆண்டாள தூக்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வந்து பெட்ல படுக்க வச்சு, தண்ணியெல்லாம் தெளிச்சு மயக்கத்த வந்து தெளிய வைக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா டாக்டருக்கு வந்து கால் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வர்ற மாரி தான் காட்டுறாங்க. வந்த உடனேயுமே வந்து, "கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கம்மா. நீங்க எலக்ஷன் வேலை இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து நாடியெல்லாம் பிடிச்சு செக் பண்ணி பார்க்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஆண்டாள் வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. "நல்ல விஷயம் தான் ஆண்டாளு. நீங்க வந்து அம்மாவாக போறீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அத கேட்டோனே குடும்பத்தில எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிருது. இனிமே வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க. அலைச்சல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டாக்டர் வந்து அந்த இடத்துல இருந்து போற மாரி தான் காட்டுறாங்க. போகும்போது பார்த்தா, நம்ம அழகருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. "ஐயோ! டாக்டர் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. அத கழட்டி குடுத்து விட்டுறாரு. டாக்டர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. "இந்தாங்க டாக்டர், எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதுவும் 10 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மோதிரத்த வந்து கழட்டி குடுத்துடுறாங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம ஆண்டாள் வந்து கோவப்படுறாங்க. "ஆமா, நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? முதல்ல வீட்ட விட்டு காலி பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் ஆண்டாளு, என்னடி உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போறது? அதுவும் உங்க அப்பா வேற இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க லட்சுமி. "ஆமா, அவர் போறதுக்கு காரணமே நீங்க தானே. உங்ககிட்ட இருக்கிற காசு, பணம் எல்லாத்தையுமே வச்சு அவர் மேல கேஸ குடுத்து, அவர கடைசியில வந்து வீட்டு பக்கமே வந்து தலகாட்டி படுக்க முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் லூசாடி நீயி! உங்க அப்பன் பண்ண தப்புக்கு அப்படி அலையிறான் சரியா? இப்ப இதே இது உத்தமனா இருந்தா இந்நேரம் வந்திருக்க வேண்டியதானே" அப்படிங்கிற மாரி வந்து அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா, அவர் வந்தாலும் விட்டுருவாங்களாக்கும். நீங்க காச குடுத்து போலீஸ்காரங்கலாம் சரி பண்ணி, அவர தூக்கி உள்ள போடுறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம லட்சுமிக்கும் பாட்டிக்கும் கோவம் வந்துருது. "ஏய் இவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாடி. வா நம்ம போவோம். கடைசி வரைக்கி இவங்க அப்பனே கதின்ட்டு இவ கிடக்கட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பாட்டியும் லட்சுமியும் வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்க. பாரதி கிட்ட போய் சந்தோஷமாக சொல்கிறாங்க, "ஏய் உன் ஃப்ரெண்டு வந்து மாசமாயிட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். "என்ன பாட்டி இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே நல்ல விஷயமா நடந்துக்கிட்டு இருக்கே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து தமிழும் ஆதியும் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. "ஓ இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்களா? அப்போனா வந்து அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டாங்க. அதான் ஒரு நல்ல விஷயமா" அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்காங்க. "ஆமா பாட்டி, அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. அங்கே பார்த்தா ஆண்டாள் வந்து மாசமா இருக்கா. இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல விஷயம் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி வந்து கேட்காங்க, "ஏய் ஆதி, நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்தியே உங்கள் அம்மா வந்து பேச சொல்லாத வரைக்கும் நான் வந்து பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிறப்புறா நீ பேசுன" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்காங்க. அதுக்கு வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, "எங்கள் அம்மாவே வந்து சொல்லிட்டாங்க பாட்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஆமாம் பாட்டி, நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்தேன்ல, அப்போ கனவுல வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து தமிழ் கூட வந்து சேர்ந்துக்கோ. பாரதி எந்த தப்பு பண்ணாலும் தமிழ் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுனாங்க. அதனால தான் நான் வந்து சேர்ந்துருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டிக்கு வந்து முகமே சுருங்கி போயிடுது. அப்போ வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, "ஒரு பொருள் வந்து மறந்துட்டேன். கடையில் வாங்க வாங்க பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. பாட்டியோட முகம் வந்து சுருங்கியிருக்கா. அதை பார்த்தோன்னேயுமே வந்து தமிழ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. "என்ன பாட்டி ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாதிரியே இருக்கீங்களே" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், "இல்லை பாரதி, அதாவது உயிரோடு இருக்கிறவங்க வந்து கனவுல வந்து பேசக்கூடாது. அப்படி கனவுல வந்து பேசுனாங்கன்னா அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க இந்த இடத்துலயே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து ஆதி, தமிழ் நீங்கள்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சாமியானா தான் தெரியும். ஒண்ணு அவங்க சாமி ஆயிருக்கணும். இல்லைன்னா அவங்க உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கணும்" அப்படின்னு சொன்னோடனே பாரதிக்கு வந்து மனசே சரியில்லை. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டாள் வந்து அவங்க அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "ஏய் எதுக்குடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பாலாம் வந்துருவான் கவலைப்படாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்டா கேஸ் கொடுக்குறதும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து நான் ஏன் கவலைப்படுறேன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு எங்கள் அப்பா இருக்கணும். இந்த சந்தோஷமான விஷயம், இந்த சந்தோஷமான இது நடக்கும்போது எங்கள் அப்பா இருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி ஆதியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவொடனே ஆண்டாள் வந்து கோவப்பட்டு விரும்பி எந்திரிச்சு போகிறாங்க. "ஏய் என்னடி உன்னை பார்க்கலான்னு வந்தா எந்திரிச்சு போய்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம், நீங்களே கொண்டு போய் எங்கள் அப்பாவை ஜெயிலுக்குள்ளே வைப்பீங்க. அடுத்து என்கிட்ட வர்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆதிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே சரி ஆண்டாள் இப்போ என்ன
உங்கள் அப்பாவை கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுவோம் சரியா, நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் மச்சான் அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை மச்சான், ஆண்டாள் யார் என்ன இருந்தாலும் எனக்கு தங்கச்சி, இந்த ஒரு சந்தோஷமான நேரம் இருக்கும்போது அவங்க எது ஆசைப்பட்றாங்களோ அதை செஞ்சாகணும். அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க அப்பா வந்து கேஸை வாபஸ் வாங்கினா வீட்டுக்கு வந்துடுவார்ல, நீ போய் கேஸை வாபஸ் வாங்கிடு, அவர் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடியாக முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.